ஜென்சி டு சோல்ஜர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்னை பொறுத்தவரை ரத்தினம் காலேஜில் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் நீங்கள் எல்லோரும் முதல்ல இதை படிக்க ஆரம்பிக்கணும். தமிழகத்தினுடைய எல்லா குடும்பத்துக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன மகனாக இருக்கிறாருன்னா நம்ம மேஜர் மதன்குமார் அவர்கள். காரணம், தேசியத்தை இந்த மண்ணில் சரியாக சொல்பவர்கள் ரொம்ப குறைவான மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கம். மிக அற்புதமான ஒரு நேரத்தில் நம்முடைய மேஜர் மதன்குமார் அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் அதை தொகுத்து ஒரு புத்தகமாக, ஆபரேஷன் சிந்தூர் த அன்டோல்ட் ஸ்டோரி, எதற்காக ஆபரேஷன் சிந்தூர் தேவைப்பட்டது, ஒரு நாளும் கூட என்ன நிகழ்வுகள் நடந்தது, அதன் பிறகு எப்படி அது முடிவுக்கு வந்தது, அதே நேரத்தில் ஆபரேஷன் சிந்தூர்னுடைய ஃபேஸ் 2 இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியா என்னவெல்லாம் நாம் செய்தோம், ப்ரொபகேண்டா வார், பாகிஸ்தான் என்ன தவறுகள் எல்லாம் செய்தார்கள், அதே நேரத்தில் நம்முடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, பாதுகாப்பு தளவாட பொருட்கள் எந்த அளவுக்கு இந்தியா இன்னைக்கு உற்பத்தியில் ஒரு முன்னோடி நாடாக இருக்கிறது, டெக்னாலஜி அனைத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக இன்று வெளியிட்டிருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகளே, ஜென்சி டு சோல்ஜர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்னை பொறுத்தவரை ரத்தினம் காலேஜில் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் நீங்கள் எல்லோரும் முதல்ல இதை படிக்க ஆரம்பிக்கணும். நாட்டுக்காக நம்முடைய சோல்ஜர்ஸ் எப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. பல நேரம் ஒரு பாராட்டுக்களை கூட நாம் தெரிவிப்பது கிடையாது, ஆனாலும் கூட அவர்களுடைய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த புத்தகம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும், கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும். யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன பொறி வரும், இதன் மூலமாக நாமும் நம்முடைய இந்தியன் ஆர்மிக்கு வேலை பார்க்கணும், ஒரு யூனிஃபார்மை நம்முடைய உடம்பின் மீது உடுத்தணும், நம்முடைய பாரத தாய்க்கு நம்முடைய சேவையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வரும் என்கின்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த அரங்கம் எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்திருந்தாலும் கூட இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. உணர்ச்சியை தூண்டக்கூடிய முக்கியமான மனிதர்கள்லாம் இந்த மேடையின் மீது ஒரே இடத்துல நம்முடைய மேஜர் மதன்குமார் அவர்கள் அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்றார்கள். இதுல சில மனிதர்களை தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்திருக்கின்றேன், இல்லம் தேடி சென்று சந்தித்திருக்கின்றேன். ஐயா வரதராஜன் அவர்கள் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக சென்னையிலிருந்து இங்க வந்திருக்கிறாங்க. மேஜர் முகுந்த் வரதராஜன் ஐயாவுடைய தந்தையார். இன்னைக்கு அமரன் திரைப்படம் வந்த பிறகு மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் பட்டி தொட்டி எல்லாம் எல்லா வீடுகளுக்கும் போயிட்டாங்க. ஆனா தன்னுடைய மகனை இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்து ஒரு வீரமரணம் அடைந்த பிறகு இன்னைக்கு வரதராஜன் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் அதே கம்பீரத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இடத்துலையும் கூட நமக்கு ஒரு ரியல் டைம் இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாங்க. ஐயா அவர்களையும் ஒரு நாள் உணவுக்கு ஒரு 2 மணி நேரம் சந்திப்பது என்னுடைய பாக்கியமாக கருதி ஒரு 2 மணி நேரம் அவர் துணைவியார் ஐயாவோடு ஒரு 2 மணி நேரம் நான் இருந்தது என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணங்க ஐயா. நிறைய கேள்விகள் அன்னைக்கு உங்களுக்கு கேட்டேன். அந்த கேள்விகள், அந்த பதில்கள்லாம் ஒரு குழந்தைக்கு போகணும். எப்படி ஒரு மகனை நீங்க தைரியமா கொடுத்தீங்க, அந்த மகன் இறந்த பிறகு உங்களுடைய மனநிலை என்ன, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால் நீங்க எப்பொழுதுமே ஐயா போன்றவர்கள் நமக்கு எப்பொழுதும் ஒரு இலக்கணமாக நமக்கு இருக்கணும். ஐயாவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்து, டாக்டர் ரனீஷ் அவர்கள் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார். டாக்டர் ரனீஷ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த புத்தகத்தை எழுதியவர், இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய மேஜர் மதன்குமார் அவர்கள், MMK. இன்னைக்கு ஒரு பெரிய பிராண்டா தமிழ்நாட்டில் உருவாயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் பொழுது செய்தித்தாளில் வந்தது ஒரு செய்தி, டிவியில் வந்தது ஒரு செய்தி. ஆனா உண்மையான செய்தினா மேஜர் மதன்குமார் அவர்கள் பேசுவதுதான் நமக்கு உண்மையான செய்தி. அந்த யூடியூப்ல ரியல் டைம் கமெண்ட்ரி. எனக்கு தெரிஞ்ச அந்த சிந்தூர் டே 1 டே 2 24 மணி நேரமும் லைவ்ல இருந்தார். அந்த ஃபர்ஸ்ட் 2 நாள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சி. ஏன்னா அந்த நேரத்தில் தான் நம்முடைய எனிமி நிறைய ப்ரொபகேண்டா பாட்ஸ் வச்சுக்கிட்டு தவறான ஒரு முன்னுதாரணத்தை உலக மீடியா சேனல்ல நம்முடைய ஆர்மியின் மீது, நம்முடைய சோல்ஜர்ஸ் மீது, நம்முடைய படை பரிவாரத்தின் மீது தவறான ஒரு செய்தியை இன்டர்நேஷனல் லெவல்ல கட்டமைக்க ஆரம்பிக்கும் பொழுது அது லோக்கல்லையும் பரவ ஆரம்பித்தது. மக்களுக்கு ஒரு சின்ன பயம் வர ஆரம்பித்தது. மேஜர் மதன்குமார் அவர்கள் போன்றவர்கள் ஒரு யூடியூப் சேனல் உட்கார்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆபரேஷன் சிந்தூரினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன அம்யூனிஷன் யூஸ் பண்றோம், என்ன குண்டது, அந்த மோர்டார் எங்கிருந்து வருது, யார் தயாரிக்கிறாங்க, எது மேட் இன் இந்தியா, பாகிஸ்தான் என்ன செய்யறாங்க, எப்படி தோற்று கொண்டிருக்கின்றார்கள், டர்க்கி சைனா எப்படி ஹெல்ப் பண்றாங்க,
எப்படி நம்முடைய வீரர்கள் அதை உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ரியல் டைம் ஒரு கமெண்ட்ரி கொடுத்து தமிழகத்தினுடைய எல்லா குடும்பத்துக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன மகனாக இருக்கிறாருன்னா நம்ம மேஜர் மதன்குமார் அவர்கள். காரணம், தேசியத்தை இந்த மண்ணில் சரியாக சொல்பவர்கள் ரொம்ப குறைவான மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால் மேஜர் மதன்குமார் அவர்கள் இன்னைக்கு ஒரு புத்தகமாக நம் கண் முன்னால் இதை கொடுத்திருந்தாலும் கூட இன்னும் நிறைய புத்தகங்களும் நிறைய சேவையும் தமிழக மக்களுக்கு மேஜர் மதன்குமார் அவர்கள் மூலமாக தேவைப்படுகிறது. இதோடு நிற்காம இன்னைக்கு மேடையிலேயே அடுத்தது அறிமுகப்படுத்திட்டார். 35 எபிசோடு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல எப்படி ட்ரைனிங்ல இருந்து என்ன நடக்குது, சோல்ஜர்ஸ் எப்படி உள்ள வாழ்றாங்க, அவங்க மனநிலை என்ன, எந்த ஸ்பிரிட்டோடு நம்முடைய நாட்டிற்கு சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னு ஒரு 35 எபிசோட் ஒரு சனி ஞாயிறும் வரும் பொழுது நிச்சயமா எத்தனையோ குழந்தைகளுக்கு இந்தியன் ஆர்மியை பற்றி அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அக்னி வீரராக உள்ள போகணும் அப்படின்னா, ஒரு சோல்ஜராக மட்டுமல்ல லீடராகவோ ஒரு கேப்டனா உள்ள லெப்டினண்டா உள்ள என்டர் ஆகணும். அது எல்லாருக்கும் கூட நிச்சயமாக அந்த 35 எபிசோட்ல விடை இருக்கும் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். அதனால் மேஜர் மதன்குமார் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை எழுதி நமக்கு நாட்டு மக்களுக்கு படைத்ததற்காக உங்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய அண்ணன் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த கோயம்புத்தூர் பகுதியில் நிறைய கோவில்களுக்கு தொடர்ந்து ஒரு தனி மனிதனாக நிறைய உழைப்பை தன்னுடைய சொத்தையெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அன்பு அவர்கள் இங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு, வசந்தராஜன் அவர்களுக்கு, நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய சுவாமிஜி அவர்களுக்கு, எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு, இந்த கல்லூரியினுடைய மாணவ செல்வங்களுக்கு எல்லோருக்கும் மற்றும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க கலாம் ஐயாவுடைய வழித்தோன்றலாக ஷேக் சலீம் ஐயா அங்க இருக்கிறாங்க. மேடம் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த பொழுது ஒரு முறை கலாம் ஐயா இருக்கக்கூடிய அந்த மீட்டிங்ல இந்திரா காந்தி அம்மா இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டரா வர்றாங்க. அப்ப கலாம் ஐயா அங்க இருக்கிறாங்க. இந்திரா காந்தி அவர்கள் வந்த பிறகு கலாம் ஐயா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு 1980 ஆரம்ப காலகட்டத்தில். அப்ப நிறைய பேசும்பொழுது இந்திரா காந்தி அம்மா ஒன்று மட்டும் கலாம் ஐயாவை பார்த்து சொல்றாங்க, 2 இடத்துல தன்னுடைய கையை வைத்து புள்ளியை வைக்கிறாங்க. என்னைக்கு இந்தியா இங்கிருந்து இந்த இடத்துக்கு ஒரு மிசைல் அனுப்ப முடியும் மிஸ்டர் கலாம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இந்திரா காந்தி அம்மா அவர்கள் கை வைத்த அந்த புள்ளிக்கு இருக்கக்கூடிய தூரம் பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர். அன்னைக்கு ஒரு 5000 கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட ஏவுகணை கிடையாது. கலாம் ஐயா பல இடத்துல இதை பத்தி சொல்றாங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமர் எங்களுக்கு கொடுத்த டார்கெட்டே 1980 ஆரம்ப காலகட்டத்தில் 5000 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய ஏவுகணையை நீங்க வேகமா உற்பத்தி பண்ணணும், நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படி.